அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துலாம் ராசி இந்த 2026ஆம் ஆண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், எந்த ராசிக்காரங்க, அதாவது எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாங்க, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு முதுகில் குத்துவாங்க, இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். துலாம் ராசிங்கிறது காலப்புருஷ தத்துவப்படி அது 7ஆம் ராசி. துலாம் ராசி சுக்கிரனோட வீடு, சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. இது ஒரு நல்ல ஒரு ராசிங்க. ஏன்னா சுபகிரகத்தோட அமைப்பு, அதாவது சுக்கிரனோட ராசியில் பிறந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகபோக பிரியராக இருப்பாங்க. சொகுசாக இருக்குன்னு நினைப்பாங்க, லக்ஸுரியாக இருக்குன்னு நினைப்பாங்க, ஜாலியாக இருக்குன்னு நினைப்பாங்க, கலகலன்னு இருப்பாங்க, அடுத்தவங்களை சிரிக்க வைப்பாங்க. இந்த ராசிக்குன்னு ஒரு ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், ஈர்ப்பு சக்தி அதிகம் துலாம் ராசிக்காரங்களுக்கு. ஆப்போசிட் இருக்க பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க துலாம் ராசிக்காரங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்க மேலே ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். நல்ல குணம் இருக்கும் உங்களுக்கு, தராசு மாதிரி. ஏன்னா ராசி சின்னமே தராசுங்கிறனால ஒருத்தர் பார்த்தோன்னே எடை போட்டுருவாங்க. இவங்க நல்லவங்க யார், கெட்டவங்க யார், அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகிறாங்கன்னு பார்த்தோன்னே கணிச்சிருவாங்க துலாம் ராசிக்காரங்க. வியாபார தந்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அடுத்தவங்கள்ட்ட ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. வளைஞ்சு போகக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. யாருக்கும் விலை போகாதவங்க, நடுநிலையாக பழகுவாங்க, சமமாக பழகுவாங்க, எல்லாத்துட்டும் சமமாக பழகணும்னு நினைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறதுல அந்த நல்ல மனசு, இந்த நல்ல குணம் இந்த ராசிக்காரங்கிட்ட இயல்பாகவே இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்க. நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க, கரெக்டாக பழகுவாங்க, சமமாக பழகுவாங்க, யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, உடம்புல அப்படியே அந்த வாசனை தெரிவாங்க, அந்த பர்ஃப்யூம் போடுறது, அப்படியே டிப்டாப்பாக இருக்கிறது, அடுத்தவங்க முன்னாடி தான் யாருன்னு காமிக்கிறது, இதெல்லாமே துலாம் ராசிக்காரங்களோட இயல்பான குணம். நல்ல குணம் இருக்கும் அவங்ககிட்ட. சரிங்களா, அதில் மாற்றமே கிடையாது. அடுத்தவங்கள அவ்வளோ சீக்கிரம் பகைச்சிக்க மாட்டாங்க துலாம் ராசிக்காரங்க. நிறைய நல்ல குணம் இருக்கும். ஒரு சில விஷயங்களில் ஏமாந்து போவாங்க. நண்பர்கிட்ட உதவி செஞ்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சாலும் அவங்க வந்து இவங்கள முதுகில் குத்துறவங்களாக தான் இருப்பாங்க. முதுகில் கண்டிப்பாக குத்தியிருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க மேக்ஸிமம் ஏமாந்து போவாங்க. ஹெல்ப்புங்கிற பேரில் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு தனக்கு இல்லாமல் இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது இந்த மனசு இந்த துலாம் ராசிக்காரங்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இந்த வருஷம் பாருங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 6ஆம் இடத்துல சனி இருக்கார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு கும்பராசியில் இருக்கார், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது சிம்மராசியில் இருக்காங்க. குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கார். இப்போ 10க்கு வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். தொழிலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும். தொழிலில் நிறைய மாற்றங்கள், தொழிலில் சக்ஸஸ் பார்க்குறது, தொழிலில் ஒரு அபரிவிதமான ஒரு வெற்றி பார்க்குறது, நிறைய சக்ஸஸ் பார்க்குறது, நிறைய வெற்றி பார்க்குறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, அத்தனை அமைப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அமையும். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா 10ல் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பழைய வேலையை விட்டு புது வேலைக்கு போவீங்க, இல்லை பழைய தொழில் விட்டு புது தொழில் ஆரம்பிப்பீங்க, இல்லை தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா மந்தமாக போகுதா வேறு தொழில் கண்டினியூ பண்ணுவீங்க, இல்லை இருக்கிற தொழில் வந்து அப்படியே இன்னும் 2-3 பிரான்ச் கிளை ஆரம்பிக்கிறது எல்லாமே நடக்கும். இந்த மாதிரி அதாவது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்கள், சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா, அதில் சந்தேகமே கிடையாதுங்க. ஏன்னா நிறைய துலாம் ராசிக்காரங்க கஷ்டத்தில் இருக்கீங்க, மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, பணப்பிரச்சனையில் இருக்கீங்க, கடன் அதிகமாக போயிட்டுருக்கு. இதெல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அது உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி கண்டிப்பாக நடந்துருச்சு. நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் கொடுத்து வச்சவங்க தான் பணக்காரன் தான், அதில் மாற்றமே இல்லை. ஒரு சில ராசிக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒரு சில பேர் வந்து நீங்கள் கை நீட்டி கேட்டு, அதாவது வாயை திறந்து கேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவி செய்வாங்க ஒரு சில ராசி. ஒரு சில ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்காம வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அது முக்கியமாக இந்த 2 ராசின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க செட் ஆவாங்க. உங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, மகர ராசி, கும்பராசி, இந்த 6 ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ராசியாக இருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த ராசிக்காரங்க கூட. உங்களுக்கு ஃப்ரெண்டாக பழகிறவங்களாம் பாருங்கள் இந்த 6 ராசிக்குள்ளே தாங்க இருப்பாங்க. அதாவது துலாம், ரிஷபம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம், இந்த ராசிக்காரங்க கூட தான் நீங்கள் பழகிட்டு இருப்பீங்க. இவங்க தான் உங்களுக்கு செட் ஆவாங்க. மேக்ஸிமம் இவங்க தான் செட் ஆவாங்க. ஒரு சில ராசிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் கை நீட்டி கேட்டு, இல்லை வாய் திறந்து உதவின்னு கேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னால் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க, கடன் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எந்த ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் ராசி. ஏன்னா 3ஆம் இடங்கிறத உதவி குறிக்கிற இடம். 3ஆம் இடங்கிறது உதவி ஸ்தானம். அப்போ அந்த 3ஆம் இடமான உதவி ஸ்தானம் உங்கள் ராசிக்கு யார் வரும்? தனுசு ராசி வந்துடும். அப்போ தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த வருஷம். சரிங்களா, அதனால் கவலையப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்கிட்ட நீங்கள் அந்த ராசிக்காரங்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உதவின்னா கேட்டால் கிடைச்சிரும். உங்களுக்கு கேட்காம கிடைக்கக்கூடிய உதவி.
ஒரு சில பேர் வந்து பாருங்கள் ஃப்ரெண்டாக பழகிட்டு இருப்பாங்க, வாண்டடாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களால அவங்க தகுதிக்கு என்ன தகுதியாக என்ன முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இது எந்த ராசின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசியாக வரும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது பாகிஸ்தானம். இப்போ 7ஆம் இடங்கிறது உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்க. அந்த 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் தான். அந்த 9ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தானமாக வரனால, அதிர்ஷ்டஸ்தானமாக வரனால உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு கையை குறிக்கிற இடங்க. உதவிங்கிற கை நீட்டி கேட்குற உதவி வந்து 3ஆம் இடம். அப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாக வந்துடும். அப்போ மிதுன ராசிக்காரங்க கேட்காம உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க, துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, மிதுன ராசிக்காரங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ் தான். சரிங்களா? என்ன எதிர்பார்த்தீங்களோ, என்ன இடத்துல யார்கிட்ட உதவி கேட்கணும்னு நினச்சிங்களோ அந்த கேட்ட இடத்துல இந்த வருஷம் உங்களுக்கு உதவி கிடச்சிரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தொழிலில் சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. புதுசாக தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் நிறைய சம்பாதிச்சு உங்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறது, பணம் மேலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதிகமாக பணத்தை பார்க்குறது, கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 6ல் சனி இருக்கார், கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைப்பார். ஹெல்த் பிரச்சனை ரெடியாகும், வியாதி குணமாகும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்புகளுக்கு பிரச்சனை ரெடியாகும். ஒரு சில பேர்த்துக்கு புத்திர பாக்கிய தடையாக இருந்திருக்கும், புத்திர பாக்கியம் எல்லாம் இந்த வருஷம் கிடச்சிரும் உங்களுக்கு. அதனால் மாற்றமே கிடையாதுங்க. நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம், தூர பிரயாணம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வருடம் இந்த 2026ஆம் ஆண்டு. பணம் சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இருக்கும், கடன் அடைக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு இருக்கும். உடம்புல இருந்த அந்த வியாதி விலகக்கூடிய நல்ல ஒரு வருடம் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வருடம் தான் இந்த வருடம். ஒரு சில ராசிக்கு மட்டும் உங்களுக்கு ஆகாதுங்க, முதுகில் குத்திடுவாங்க. சரிங்களா? அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவங்க பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி ஆகவே ஆகாதுங்க. நீங்கள் மீன ராசிக்காரங்கிட்ட பழகி பாருங்களேன், கொஞ்ச நாள் பழகிற மாதிரி இருக்கும். உங்கள் மைண்டு வேறு, அவங்க மைண்டு வேறு. மைண்டு சுத்தமாக செட் ஆகாது, அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க. இது மீனராசிக்காரங்க தான். பொதுவாகவே மீனராசிக்காரங்க நல்லவங்க தான், துலாம் ராசிக்காரங்க நல்லவங்க தான். ஆனால் உங்களுக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா துலாம்ங்கிறது சுக்கிரனோட வீடு, அசுர குரு. குருவோட வீடு மீனம், அது தேவகுரு. அப்போ தேவனுக்கும் அசுரனுக்கும் எப்படி செட் ஆகும்? குருக்கும் சுக்கிரனே பகை கிரகம், ஜென்ம பகை. அப்போ மீனராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆகவே ஆகாது. அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் மீனராசி மீன லக்னக்காரங்கிட்டையும் செட் ஆகாது. நீங்கள் துலாம் ராசி துலாம் லக்னமாக இருக்கலாம், உங்களுக்கு மீனம் அல்லது மீன ராசி மீன லக்னக்காரங்க செட் ஆக மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த மீனராசிக்காரங்கிட்ட மட்டும் துலாம் ராசிக்காரங்க இந்த வருஷம் கவனமாக இருக்கணும். பொதுவாக மீனராசிக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆகவே ஆகாது. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், உங்கள்கிட்ட பழகிறவங்களாம் பாருங்கள், உங்களுக்கு அவங்க முதுகில் குத்துறவங்களாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு அவங்க செட் ஆகாது. அப்பேற்பட்ட ராசி தான் மீனம். சரிங்களா? இந்த ராசிக்காரர்கிட்ட மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள், ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும். திடீர் பணக்காரனாக மாறுறது, திடீர்னு பணத்தை சம்பாதிக்கிறது, எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறது, பெரிய அளவுக்கு பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பார்க்குறது, இது எல்லாமே இந்த வருடம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அமையுங்கிறதுல மாற்றமே கிடையாது. உங்கள் பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வருடமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போகுதா, கெட்ட தசாபுத்தி போகுதா, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியோ பாதகமான தசாபுத்தியான்னு போயிட்டுருக்கான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒருவனுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.